ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அவல் லட்டு தான் பண்ண போகிறோம். அவளும் வெல்லமும் இருந்துச்சு. சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். சின்ன பிள்ளைங்களாவது பெரிய வரைக்கும் சாப்பிட்லாம். உடம்புக்கும் நல்லது. சூப்பரான ஹெல்த்தி ஸ்நாக்ஸு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம முந்திரியை வந்து முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வந்து வறுத்து எடுத்துக்கிட்டு நமக்கு நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு நட்ஸ் போட்டுக்கலாம். இதில் பாதாம், முந்திரி, பிஸ்தா என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். இதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காவை வந்து திருகி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கோல்டன் கலர் ப்ரௌன் அந்த மாதிரி வந்தால் மட்டும் போதும். வாங்க எடுத்து வச்சுக்குவோம். நல்ல ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுட்டுக்கலாம். இப்போ அதே பேனில் அவலை வந்து வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். ரொம்ப ரோஸ்ட் ஆகணுன்னா அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். அவலை வறுத்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1 கப்பு அவலுக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வெல்லம் ஜாஸ்தியாக வேணும் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, கம்மினா கம்மியாக போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரை கொஞ்சம் இடித்து வச்சுக்கிறேன் நான். அதோடையே நம்ம வறுத்த அவலையும் போட்டு நல்லா ஒரு ஓட்டிட்டு வந்துடுவோம். நல்லா ரெண்டும் சேர்ந்து வரட்டும். இந்த மாதிரி சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஒரு வானல்லையோ இல்லை ஏதாவது ஒரு சட்டியில் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து நல்லா ஏற்கனவே வறுத்து வச்சு அந்த முந்திரி, அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த உருண்டை பிடிக்கிற பதம் வர்ற வரைக்கும் நம்ம நெய்யை உருக்கி வச்சுருக்கணும். நெய்யை நல்லா இந்த மாதிரி பிடிக்க வரணும். அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பிடிக்க வரலை, நிறைய நெய் நமக்கு பிடிக்காது அப்படின்ற பதத்தில் நம்ம கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். சில பேர் நெய்யிலேயே பிடிப்பாங்க. எனக்கு வந்து ரொம்ப நெய் வேணாம் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி, இல்லை நான் நெய்யிலேயே உருட்டை பிடிச்சிக்கிறனாலும் நீங்கள் நெய்யிலேயே உருட்டை பிடிச்சிக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். பாருங்கள், நான் இந்த மாதிரி பிடிச்சி எல்லாம் வச்சாச்சு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.